நெஞ்சுகாடுதல் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே அந்நெஞ்சியாகி நின்றாய் போற்றி ஆவிப்பாவாகும் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி மின்னும் இளனும் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல ஞானமே வடிவாகிய ஞான நடராஜ பெருமானுடைய ஜோடியை வைத்து திருக்கைலாய பரம்பரை வைகண்ட சிந்தானம் திருவாவூர் ஆதியானம் என் சாயமூர்த்திகளுடைய குருவடியை வணங்கும். நாம் எல்லாம் இந்த தினத்திலே நகரத்தை நான் குரு பூஜை விழா 16ஆம் தேதி என்று அன்னக்கொடி ஏற்றப்பட்டது. நம்மளாம் கோயிலில் கொடியேற்றுவது நாம் தான் பார்க்கிறோம். இது நம்ம திருவாவூர் மடத்திலே அந்த காவிரி அன்னக்கொடி ஏற்றி அந்த மகரத்தலை நாள் பூஜை முதல் நாளாக தொடங்குகிறது. ஏன்னா அன்னப்பாடிக்கு நமக்கு எல்லா மனிதன் நாங்கள் பிறந்த அனைவருக்கும் நமக்கு உயிர் வாழ்வதற்கு நமக்கு உணவு தேவைப்படுகிறது. இந்த உணவு இல்லை என்றால் நம்ம இந்த உலகத்திலே வாழ முடியாது. இவ்வளவோ நம்ம வேலைகள் செய்து கொண்டு இருக்கலாம். வேலை செய்தாலும் செய்கை செய்தாலும் இந்த வேலையை கட்டுப்பாடுகள் செய்தாலும் வாழ இதை மட்டும் நாம் நிறுத்திவிட்டால், இந்த விவசாயம் நிறுத்திவிட்டால் நாம் உலகமே நாம் நின்று போய்விடும். நமக்கு உணவு நமக்கு தேவைப்படுகிறது. விவசாயிகள் நமக்கு உழுது பயிரிட்டு நமக்கு இந்த உணவை தருகின்றார். அதுபோல நமது திருவாவூர் ஆலயத்திலாம் இன்னைக்கு 50,000 ஏக்கர் நிலங்கள்லாம் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து நிலங்கள்லாம் இது யார் கொடுத்த? ராஜாக்கள் கொடுத்தது. ராமநாதபுரம் ராஜா மற்றும் பல தஞ்சாவூர் மகாராஜா, ஒவ்வொரு ராஜாக்களும் இந்த சொத்துக்கள்லாம் கொடுத்திருக்காரு திருவாவூர் ஆலயத்தில். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு அதிசயங்கள்லாம் நடந்திருக்கின்றது. 12வது குருமாத நேரத்தில் திருப்பூர்கோட்டையில் இந்த பக்கமெல்லாம் ராமநாதபுரத்தில் மழையே இல்லை. இந்த நடராஜர் பூஜையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே இந்த காலத்தில் தான் காரில் போவோம். கார் கிடையாது, இல்லை பல்லக்கிலே தான் போவோம். பல்லக்கிலே போய் ஒரு ஊராக சென்று அந்த மக்களுக்கு இந்த ஆசீர்வாதம் தான் வழங்கி கொண்டிருந்தார். இதே அந்த திருப்பூர் கோட்டில் மலையில் இருந்த மகாராஜாக்கள்லாம் அந்த பூஜையெல்லாம் செய்தாங்க. இந்த பூஜை செய்தோன்னா இந்த மலை பெரும் மலையாக பெய்து இந்த ஆறு குளங்கள்லாம் நெருங்கி வழிதான். அதுக்காக தான் அந்த நிலங்கள்லாம் நமக்கு இந்த திருவாரூர் நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு நமக்கு வருமானங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒரு பூசைகளா மற்றும் கோயில் திருப்பணிகள், படம் திருப்பணிகள் இன்றைக்கு நமது திருவாவூர் மடத்தில் இன்னைக்கு நிறைய திருப்பணிகள்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் ஆவுடையார் கோயிலும் இன்னைக்கு திருப்பணி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆவுடையார்களை வரை யாருக்கு காரணம்? மணிவாசல் பெருமான் தான் திருவாரூரில் பதவித்து மதுரை அந்த அடிமட்டம் பாண்டிய காலத்தில் அந்த பக்காசுக்கெல்லாம் வாங்கி கொண்டு இங்கே குதிரை வாங்குவதற்காக தான் வரும். அவர் நோக்கம் என்ன? இறைவன் இங்கே எழுந்ததை காட்டி விட்டார். குதிரை வாங்க வந்தவர் அந்த பெருமானே இங்கே வந்து எழுந்தவர்கள். இறைவன் நாம இறைவனை தேடி போவர்கள், இறைவனே நம்மை தேடி வருகிறான். திருப்பெருந்துறை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். ஒரு பாட்டில் மாணிக்கவாசலை போல நானேயோ தபம் செய்தேன் சிவாயனை பெற்றேன் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். உனாரும் உயிர் வாழ்க்கை வருத்தன்றே வெறுக்கிறவே என்று
மணிவாசக பெருமான் அங்கதான் திருவாசகத்தை முதலாக பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? நமச்சிவாய ஐந்தளத்தை தொடங்கி பாடுகிறார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காது. இமைப்பொழுதும் இறைவன் நம்ம விட்டு நீங்காது இருக்கிறான். இறைவன் நமக்கு கோயிலாக தான் இருக்கான், இங்கதான் நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். இறைவன் இல்லாத இடமே இல்லை, மடத்தில் இருக்கான். அது நமக்கு தெரியல. அது நம்ம இந்த ஆன்மா பக்குவப்பட்டாதான் நமக்கு இந்த இறைவன் நமக்கு எழுந்ததை காட்சி கொடுப்பான். திருமூலன் சொல்கிறான், உள்ளம் பெருங்கோயில் மூடங்கு ஆலயம் நல்ல பிரானாக்கு வாய் கோபுரவாசு தெல்ல தெரிந்தாக்கு சீவன் சிவலிங்கம் நல்ல புலனையும் காலா மணிவிளக்கு என்று சொல்வது போல இறைவன் நமது உள்ளத்துல தான் இருக்கு. நாம செய்கிற முறையில தான் நமக்கு பக்குவப்படணும். அந்த ஆன்மா பக்குவப்படணும். இப்போ மரத்தில் நெருப்பு தெரியுதா? தெரியுது. அது பக்குவப்பட்டாதான் காணி பக்குவப்பட்டாலும் அது தீபட்டோம்னா நமக்கு நெருப்பு தெரியும். இது போல தான் இறைவன் நமது உள்ளத்திலே இருந்து கொண்டு இருக்கிறான். இந்த இறைவனை நாம் மனதால் நம்ம நினைத்து வழிபட வேண்டும். மனதால் நினைப்பதற்கு என்ன இருக்கு? ஐந்தெழுத்து தான். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டானை என்று சொல்வது போல திருமுறை. நம சிவாய சிவாயன என சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று அவையாறு சொல்கிறேன். இதை யாரும் நினைக்க முடியலாமா? நம்ம உண்பதும் உறங்குவதும் உடுத்துவதுமாகத்தான் நமது காலங்கள் கழிந்தது. எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு பசி அடங்க மாட்டேன். இந்த 3 பேரை சாப்பிட்டோம்னா பசி அடங்குதான் அடங்கும். இன்னும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கோம். நான் தூங்குறோமா? தூங்கி கொண்டே தான் இருக்கோம். கணக்கே இல்லை. உடை விதவிதமான உடையெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இப்படித்தான் நம்முடைய காலங்கள்லாம் கழிந்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து நம்முடைய இந்த ஆன்மா உயிர் என்ன செய்யணும், இந்த உடம்பு என்ன, இந்த உயிர் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பு நிலைத்து நிற்குமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதான் திருமூலர் அருமையாக சொல்கிறார், உடம்பார் அணியும் உயிரார் அணிவர் திடம்பட மெய்ஞானம் சேரல் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடம்பு நமக்கு மிக முக்கியமானது. இந்த உயிர் தங்குவதற்கு ஒரு இடம் என்றால் இந்த உடம்பு தான். இந்த உடம்புல தான் நம்ம உயிர் தங்கி இந்த உயிர் நம்ம பார்க்குறோம். உயிர் நம்ம தன்னால் பார்க்க முடியல. அதனால் உயிர் இருப்பதை நம்ம உணர்கிறோம். உயிர் பேர் நமக்கு நான் நெட்டுப்பட்டுல இருக்கு. இந்த உயிர் அது நம்ம நான் தூங்கும் போது நமது கீழே இறங்கிப்போம். கனவு உறக்கம் பேரிறக்கம் உயிர் பழக்கம் கீழே இறங்கி போகிறோன்னா எதுவுமே நமக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ பஸ்ஸில் போகிறோன்னா தூங்கினோன்னா தலையை கீழே சாய்ச்சி போட்டோம், உயிர் கீழே இறங்கும். அப்புறம் தூங்கி விழிப்பு வந்து மேலே வருங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று வல்லவதே தெரியும். ஒரு நாளும் இறப்பு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. உயிர் அழிவில்லாத, யாரும் படைக்கப்படாது, என்றும் உள்ளது. இறைவனால் ஏதோ படைக்கப்பட்டது நம்ம நினைச்சோம். இறைவன் நமக்கு படைத்துக் கொடுத்திருந்த இந்த உலகத்தை, இந்த உடம்பை நமக்கு படைத்துக் கொடுக்கிறான். இறைவன் எந்த இருக்கின்றானோ அது போல இந்த உயிர்கள்லாம் இல்லை. உயிர்களை யாரும் படைக்கவில்லை, இறைவனை யாரும் படைக்கவில்லை. என்றும் அனாதி, என்றும் இருக்கக்கூடிய. அதான் நம்ம சைவ சித்தாந்தத்தை தான் பார்க்குறோம். முன்பொருள் உண்மை பார்க்கலாம். பதி பசு பாசம். பதி என்றால் இறைவன் ஒரு கடவுள், ஒரே கடவுள் தான். பெருமான ஒருவதே கடவுள். ஒரே விநாயகர் இருக்கு, முருகன் இருக்கு, தினமுக்கு பயிர் இருக்கு, எல்லாம் அவர் தான். ஒரு பல வேடமாக இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கிறார். ஏன் விநாயகர் அவதாரம் செய்கிறார்? இந்த கஜமுகாசுரனை வதம் செய்வதற்காக விநாயகர் பெருமானோடு அந்த வதம் செய்வதற்கு மோசி வாகனம் அந்த கஜமுகாசுரன். இதுபோல முருகப்பெருமான் அவதாரம் என்ன? ஏன் அவதாரம் எடுக்கணும்? சிவபெருமான் நெற்றிகள்லேருந்து தோன்றும். அந்த 6 முகத்தில் 6 நெற்றிகளில் தோன்றி 6 முகப்பெருமானாக அவதரித்து இப்போ நம்ம திருச்செந்தூர்லாம் பார்க்குறோம். இந்த சஷ்டி விழாவெல்லாம் இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷம் இந்த சஷ்டி விழா நடைபெற்று வருகிறது. ஏன் அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக. ஏன் அவன் சூரபத்ம ஏன் அவன் பெரிய ஆளா? அவன் அசுரன் தானே. அசுரனாக இருந்தாலும் கடுமையான தவம் செய்யலாம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்யலாம். என்ன அப்படி தவம் செய்யலாம்?
சிவாய சிவாய அண்டெடுத்தாலும் சொல்ல முடியும். அது பெருமான் இறைவன் நமக்கு காட்சி கொடுத்து அது வரத்தை கொடுத்துக்கிறார். வரத்தை கொடுத்தோன்னா அவனுக்கு ஒரு ஆணவம் தலை தூக்குகிறது. ஆணவம் தான் எல்லாத்தையுமே தலை தூக்கக்கூடாது. கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ வீரத்தினாலேயோ இது ஆணவம் இருக்கக்கூடாது. இந்த ஆணவம் பாருங்க, திருமாலும் பிரம்மனும் மேல் நோக்கி சென்றால் கீழ் நோக்கி சென்றாலாம் பார்க்கலாம். பிரம்மன் மேல் நோக்கி சென்றான், திருமால் கீழ் நோக்கி சென்றான். எல்லாம் ஒரு என்ன ஒரு ஆணவம், நானே கடவுள் நானே இந்த ஆணவம் ஏற்படுது. இந்த பெருமானே காட்சி கொடுத்து அதெல்லாம் பார்த்து நம்ம வரலாறுலாம் நம்ம தான் பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு இந்த உயிருக்கு நம்ம ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது. யான் எனது எண்ணம் செருக்கெடுப்பான் யாரோருக்கும் உயர்ந்த உலகம் எல்லாருக்கும் போதுமான இந்த ஆணவம் இருக்கக்கூடாது. இதுக்கெடுத்தாலும் ஒரு ஆணவம். அது யாரை நாங்கள்லாம் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. அந்த இசையோடு முதல்முதிகள்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருமுறைகள்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த இசையோடு நம்ம பாடுவதை நம்மளால் காதால் கேட்டால் தான் நம்முடைய நம்மளால் பாட முடியல, சில பேரை பாட முடியல. காதாலாக இந்த சொற்களை இந்த வரிகளை கேட்டாலே நமக்கு ஒரு புண்ணியம் கிடையாது. நம்மளால் புண்ணியம் செய்யணும். ஏன்னா வாழ்க்கையிலே வாழ்வதற்கு நமக்கு புண்ணியம் தான் தேவை. புண்ணியம் இருந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழலாம். இல்லை ஏன் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோம்? என்ன காரணம்? நம்ம பிறப்பில் செய்த வினை. இது வினை என்னென்ன? பாவம் புண்ணியம் ரெண்டுமே வினைதான். பாவமும் வினைதான், புண்ணியமும் வினைதான். பாவத்தின் பலன் நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்போ வாழ்க்கையில் பாருங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. கண்ணுக்கு தெரியாம கஷ்டப்படுறாங்க. நிஜத்தையா இருந்தாலும் இந்த கண்ணு தெரியலன்னா எவ்வளவு கஷ்டம். காது கேட்க முடியல, வாய் ஊமையாக பேச முடியும். இதெல்லாம் பார்க்குறோம். என்ன காரணம்? எந்த வினை தான் காரணம். அப்போ என்ன வினை, எப்படி எந்த விபத்தில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு தெரியாது. ஏதோ 100 ஆண்டு 200 ஆண்டு விபக்கணக்கில் நம்ம அந்த உயிரெல்லாம் நம்ம இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த வினை செஞ்சு நம்ம வினை மூட்டையாக புரிந்து வருகிறது. அதான் செஞ்சுதல் நிறைய வினைகள்லாம் அதெல்லாம் இருக்குது. அந்த வினைகள் இருந்தால் இறைவன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வினையை ஊட்டு வைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடம்பு அனுபவித்து பக்குவப்படணும். இப்போ நம்ம நெல் மூட்டை தூக்கணும்னா ஒரு மூட்டை தூக்கணும். ஒரு 10 மூட்டை தூக்கணும்னா தூக்க முடியுமா? முடியாது. இந்த போல தான் ஒரே நாளே இறைவன் கொடுப்பாரா கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருணை ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த உடம்புக்கு இந்த வினை கழித்து வைக்கிறார். ஏதோ மனித உடம்புக்கு மட்டும்தான் வினை இருப்பாகவும் இல்லை. எல்லா உடம்புகளுக்கும் நான் 54 யோடிபத உடம்புகள்லாம் பார்க்குறோம். இந்த மாணிக்க வாசல் திருவாசை புல்லாகி கூடாய் புகாய் மரமாகி கல்வெட்டமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் தேவாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லாய் தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் கிடந்து எல்லா பிறப்பும் கிடந்து ஏதோ மனித பேருக்கு தான் நமக்கு கிடைக்கும். எல்லா பிறகு நாம் கடந்து இலக்கு வந்திருக்கும். மனிதர்கள் நமக்கு உயர்ந்த ஒரு மனித பிறவியும் வேண்டுவதே இந்த வானிடத்தை என்று திருநாள் தேவாரத்தில் அறியப்பாடு. அதனால நம்மெல்லாம் திருமுறைகள்லாம் நாமும் நம்மால் முடிந்த அளவு திருமுறைகளை ஓத வேண்டும். ஓதினால்தான் நம்முடைய வினை கழியும். ஏன்னா வினை அப்படிலாம் இருக்கு, அடைபடுது. நாம் மீண்டும் மீண்டும் தான் அனுபவிக்கும். இது நாம் சீக்கிரமாக அந்த வினை கழிக்கணும்னா என்ன செய்யலாம்? திருநீர் அணியலாம். நீர் எல்லாம் எப்படிப்பார் திருநீர் அணியணும், உத்தராக்கம் அணியணும், 5 இடத்தை நாம் நினைக்கலாம். இதெல்லாம் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, இந்த காலத்துல நீரெல்லாம் கொண்டு தின்கிறார்கள். என்ன உங்களுக்கு ஒரு அறிவு என்ன புலப்படவில்லை. என்ன ஆடு மாடு சொல்றோமா, அது என்ன பாவமா புண்ணியமா, அது எது தெரியல, அவங்களே தெரியல. தெரிஞ்சா செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அறியாம இந்த ஆனந்தம் நம்ம மறைத்து கொண்டே இருக்கு. அதை மறைக்க தான் நம்ம தீய வேலைகள்லாம் நம்ம செய்யணும். அதான் வள்ளுவர்கள் அதற்காக அவா உலி இன்னாற்றல் நான் விழுக்கா என்றது பராமை ஆசை கோபம் இதெல்லாம் நம்ம நீக்க கொண்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. மனம் தூய்மை அடையும். வள்ளுவரை சொல்கிறார், மனத்துக்கண் ஆசிரியன் ஆதல் அனைத்து அறம் மீறப்பெற என்று வள்ளுவரை எல்லா அறங்களையும் சிறந்தது என்ற அந்த மனம்
தூய்மை, அந்த மன தூய்மை, மனம் வந்து தூய்மை பக்குவப்பட்டதான் அந்த மன தூய்மை அடைஞ்சாதான் இந்த உயிர் வந்து எங்கே போனால் இறைவனுடைய திருவடி சேரணும். இறைவனுடைய திருவடி சேர்ந்தால் தான் நமக்கு பிறப்பு இல்லை. இல்லைன்னா நம்ம என்ன இந்த உயிர் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே தான் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து நம்ம திருக்கோவிலுக்கு சென்ற இறை வழிபாடு நாம் எல்லாம் செய்ய வேண்டும். பெருமாறு என்னுடைய நெஞ்சே நிவா இந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் அருமையாக பாடுகிறார். என்னென்ன செய்ய வேண்டும் அவரே பாடுகிறார். நெஞ்சே நிவா இத்தனை எம்பிரானுடைய கோயிலுக்கு உடற்பதனும் நலவிட்டு மெடுக்கமிட்டு பூமாலை துணைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி தரையான கும்பிட்டு கூத்தம் ஆடி சங்கராசை போற்றி போற்றி என்றும் அலைவுணர் போய் நெஞ்சடைய மாறி என்று ஆரூராய் என்றே அழகாகலே என்று பாடுகிறார். சுவாமிகள்லாம் தேவாரமும் படைக்கிறார், உடவார பணியும் செய்கிறார். அது கூட நம்மலாம் முடிந்த அளவு திருக்கோவிலுக்கு சென்று திருமுறைகள் ஓத வேண்டும். அந்த உடவார பணியெல்லாம் நாம் செய்யணும். திருமுறை ஓதினாலே நம்முடைய வினையெல்லாம் கடினம். ஆடிப்பாடி அண்ணாமலை மீதவர் ஓடிப்போகும் அந்த உள்ள விடைகளை என்று போல இந்த திருமுறைகள்லாம் நாம் இன்றைக்கு 2 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு திருமுறை பயின்றவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதுபோல சைவஸ்தானம் படித்தவர்களுக்கு அந்த 2 ஆண்டுகள் அந்த சான்றிதழ்லாம் வழங்கப்படுகிறது. இது திருவாரூர்லாம் 23வது குருவாசனத்தில் தொடங்கப்பட்டது என்று அது நடந்து கொண்டு வருகிறது. நாம் எல்லாம் சைவஸ்தானம் படிக்கணும், திருமுறைகள் நாம் எல்லாம் ஓதணும். நம்ம எந்த உயிருக்கும் நாம் துன்பம் செய்யக்கூடாது, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த உயிருக்கு நம்ம துன்பம் செய்தால் அந்த துன்பம் நமக்கு தான் வந்து சேரும். அவன் என்ன செய்ய நாம் என்ன ஏன் நம்ம கஷ்டப்படுறான், என்ன காரணம்? நம்முடைய வினை தான் காரணம். பாவம் செய்தாலும் சரி, புண்ணியம் செய்தாலும் சரி, பாவம் செய்த பலன் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம். துன்பமின்றி துயரின்றி என்றும் நீர் இன்பமின்றி இராப்பகல் ஏற்று என்று அறியா பார்க்கலாம். நமது துன்பம் நாம தான் காரணம், புண்ணியமும் நாம தான் காரணம். வள்ளுவரே சொல்கிறார், பிறர்க்கு நாம் ஒப்பகல் செய்யும் தமக்கு நாம் பிற்பகல் தாமே வரும் என்று வள்ளுவரே சொல்கிறார். நாம் என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். அதுதான் இறைவன் நமக்கு ஊட்டியிருக்கிறோம். இதெல்லாம் நாம் புரிந்து கொண்டு நாம் எல்லாம் மனிதனாக வாழ வேண்டும். இந்த உயிருக்கும் நாம் துன்பம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். 2ஆம் திருநாள் தான் இன்னைக்கு பாருங்க, திருமூலர் திருவிழாவில் இன்னைக்கு பாண்டிச்சேரியிலேருந்து வந்து 100க்கு மேற்பட்ட மாணவர்களாக வந்து திருமூலர் வழிபட்டார்கள். திருமூலர் குருசியில் என்ன உள்ளவர்கள்னா நமக்கு திருமந்திரம் 3000 திருமந்திரம் கிடைத்திருக்கிற 3000 ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடப்பட்ட இந்த திருமந்திரம் நமக்கு வைத்திருக்கிறது. இந்த திருமூலரோட வரலாற்றுலாம் நாமெல்லாம் பார்க்கணும். ஏன் அந்த திருமூலர் இங்கே வர கைலாயத்துக்கு ஒரு சித்தர், கைலாயத்திலேருந்து தான் வருகிறார். வரும்போது வருகிற பல தலங்கள் சிதம்பரம் பல தலங்களும் தரிசித்து வந்து இப்படி திருவாரூர் சாத்தன் ஒரு பக்கத்தில் மூலன் என்பவன் இந்த ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறான், பசுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆயுள் இதை வைத்து கொண்டிருக்கிறது. ஆயுளை எப்படி கொண்டிருக்கிறது, உயிர் உடம்பை விட்டு உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறான். இந்த பிரிந்த உடனே இந்த பசுக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுகின்றான். இந்த அழுகின்றதை பார்த்து அந்த யோகியாருக்கு ஒரு இரக்கம் உண்டாகிறது. இந்த இரக்கத்தினால என்ன செய்யறாருன்னா அந்த தன்னுடைய உயிரை ஒரு அந்த செலுத்தி ஒரு உடம்பை மருத்துவ மேலே வைத்துக் கொண்டு அந்த மூலனுடைய உடம்புகளை செலுத்தினால அந்த மூலன் திருமூலராக அந்த திருமூலர் தான் நமக்கு இன்னைக்கு சிவயோகி அந்த அரச மரத்தடத்துக்கு இருந்து 1000 ஆண்டுகள் தவங்கிறது. ஆண்டுக்கு ஒரு பாடப்பட்ட அந்த திருமந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது 10ஆம் திருமந்திரமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அது நமக்கு திருவாவூரிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கையை நமக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த திருமுறைகள்லாம் திருமுறைகள்லாம் நம்ம சித்தாந்த கருத்துக்கள்லாம் அது நிறைய அடங்கியிருக்கின்றன. பசு பாசம் 13 பதினை போல் நசுவாசம் அனாதி இந்த திருமூலரை பாடியிருக்கிறார். இந்த திருமூலர் நம்ம அந்த திருமந்திரத்தெல்லாம் நம்மால் முடிந்த அளவு அந்த திருமந்திரத்தை பாடி அந்த பொருள்களெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பொருள்களை தெரிந்து கொண்டு அதை நம்மளாம் வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு 5ஆவது நாள் இன்றைக்கு உலவா பொற்குறி நமக்கு கிடைத்த ஒரு திருநாள். ஞான சம்பந்தர் அந்த காலத்தில் என்னுடைய
இப்போது சிவபாதைகளை பல கோயிலும் தரிசித்து வரும்போது திருவாரூருக்கு வரும்போது அந்த வேள்வி செய்வதற்காக நான் பொருள் வேண்டும். அதே பொருட்களுக்காக நமக்கு ஏன் பொருள் தேவைப்படாத அருளில்லாருக்கு அவுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு பொருள் இல்லாத இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவைப்படுகிறார். படித்தவர்களும் பொருளை தருகிறார். டிகிரி படித்தவர்கள இந்த அவருக்கு என்ன சம்பளம் படுத்து 10,000 30,000 என்ன 60,000 என்ன ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு நம்ம எவ்வளோ கஷ்டப்படும் எல்லாம் இன்னைக்கு போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் பொருள் வாங்கி படிக்காத ஏழை விவசாயிகள் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க. இந்த விவசாயம் செய்து இந்த நெல்லை பாதுகாக்க முடியும். ஒரு குடம் ஒரு அதை கட்டி ஒரு பாதுகாக்க நெல்லை பாதுகாக்க முடியும். இன்னைக்கு விவசாயிகள்லாம் பாருங்க நெல்லெல்லாம் மழை நடத்தி வீணாக்கி நம்முடைய உழைப்பெல்லாம் வீணாக்கி இல்லை விவசாயிலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த அரசாங்கம் அந்த ஊரில் அந்த ஊர் அந்த குடம்லாம் கட்டி வைக்கணும். கட்டி வைத்தால் தான் அந்த நெல்களை பாதுகாக்க முடியும். பாதுகாத்து மக்களுக்கு அந்த உணவு நமக்கு தேவைப்படும். இதெல்லாம் அரசாங்கம் செய்யணும். எல்லாத்தையும் இந்த காலத்தில் எல்லா அரசாங்கங்களும் இன்னைக்கு ஏமாற்றுறாங்க. எல்லாமே பணம் சம்பாதிக்க கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கிறாங்க. எத்தனை கோடி சம்பாதிக்க என்ன பண்ணுது? ஒரு நாள் நம்ம இந்த உடம்பை விட்டு போக போகிறோம். அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் கோடி கோடியாக சம்பாதிக்கணும். அந்த கோடி கோடியாக சம்பாதிக்க அந்த புண்ணியம் செய்ய தெரியல அவனுக்கு. 4 வகையான புண்ணியங்கள்லாம் திருமண அருமையாக சொல்லுகிறேன். யாவருக்குமாக இறைவனுக்கு ஒரு பட்சை இருக்கு. இறைவனுக்கு ஒரு பட்சை சாப்பிடணும். இது இவ்வளவு சாப்பிட்டோம்னா பெரிய புண்ணியம் இருக்குது. யாவருக்குமா பசுவிற்கு வருவார். இந்த பசுவை நம்ம தெய்வமாக வழிபடணும். எல்லா தெய்வங்களும் அந்த பசுவில் இருக்கின்றன. பசுவுக்கு ஒரு கைப்படி புல் கொடுத்தாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். யாவருக்குமாக உண்ணும்போது யாராவது பசின்னு வந்தால் சாப்பாடு கொடுத்து பெரிய புண்ணியம் கிடைக்கும். இந்த காரைக்காலெல்லாம் பண்ணு வருகின்ற அடியார்களுக்குன்னா அன்னதானம் பண்ணணும். ஒரு நாள் சிவபெருமானே அவங்க வீட்டுக்கு எழுந்துள்ளார். இன்னும் பார்க்கணும் எல்லாம் வரலாற்று நம்ம பார்க்கணும். இந்த போல யாருக்குமா பிறருக்கு இன்னொரு நாளை இந்த காலத்தில் நல்ல சொற்களை நம்ம எடுத்து சொல்லணும். சொல்லாதனால இந்த குழந்தைகள் எல்லாம் பாருங்க இன்னைக்கு தீய வழியிலே பழகி போகுது. தன்னை தந்தையார் எப்படின்னா அப்படியே மாறி போகும். மருந்து குடிக்கிறான், போதை செய்து குடிக்கிறான், கஞ்சா குடிக்கிறான். இப்படிதான் நமக்கு வாழ்க்கை வீணாக எல்லாமே அவன் வாழ்க்கை எதுக்காக வாழ்றோன்னா அவனுக்கு தெரியவில்லை. கையத்தொழில் வாழ்வாங்கு வாழ்பவன் வாழ்வதையும் தெய்வத்தில் ஐக்கப்படும் என்று வள்ளுவர் போல இந்த நல்ல சிந்தனைகள்லாம் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். இந்த உடம்பு அழியக்கூடியது தான். உடம்பு ரொம்ப நாள் நமக்கு இருக்காது. எவ்வளோ நாள் நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதனுக்கு 100 வயசு வரைக்கும் 120 வயசு தான் நம்ம பார்க்குறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு உயிரினங்களும் அதற்கு ஏற்றபடி இந்த உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இதுதான் இந்த உயிர்கள் மாறி மாறி நாம் கற்கின்றோம். இறைவன் என்றும் இருக்கக்கூடியது. அதுபோல உயிர்களும் என்றும் இருக்கு. ஏன்னா இந்த உயிர்கள்லாம் ஒரு காலத்தில் ஆணவத்திலே அழிந்து கிடந்தது. ஏன்னா உடம்பே இல்லாத ஒரு நிலையில இந்த உயிர் இந்த பெருமானுடைய கருணையினால இந்த உயிருக்கு உடம்பை கொடுக்கிறார். இந்த உடம்பை இன்னைக்கு நாம் உடம்புல இருந்து நாம இறைவன் நமக்கு இந்த மனித பிறவை கொடுத்தால் அந்த மனித பிறவை இருந்து கொண்டு மாற முடிந்தாலும் நம்ம எல்லாம் தான தர்மம் தான் செய்ய வேண்டும். எல்லா உயிரிடத்தையும் நம்ம அன்பு காட்ட வேண்டும் என்று திருமூலர் அருமையாக சொல்கிறார். அன்பும் சிவமும் 2 அன்பர் இல்லை என்று சொல்வது போல அன்பே வேறு கடவுள் வேறு, அன்பே கடவுள் என்று திருமூலர் அருமையாக சொல்கிறார். எல்லா உயிரிடத்தையும் நம்ம அன்பு காட்ட வேண்டும். ஏதோ மனித உயிரிடத்துக்கு மட்டும் அன்பு காட்டவில்லை. மற்ற உயிர்களை நாம் துன்புறுத்துவது, கொலை செய்வது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எல்லா உயிரிடத்தையும் அன்பு காட்டணும். வல்லாளர் பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடியே என்று பாடியது. இதுபோல நாம் எல்லாம் தாய்மார்கள்லாம் பராபரணியெல்லாம் பரவரெல்லாம் பாடியிருப்பேன். நான் எல்லோரும் என்பட்டு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிய பராபரன் எங்கள் தாய்மார்களால் அறியதான் நமக்கு இந்த பராபரப்பணியை பாடுறது பிடித்திருக்கிறது. எல்லாரும் நம்ம எல்லாம் திருமுறைகள்லாம் ஓதி சைவ சித்தாந்தங்கள்லாம் படித்து இந்த திருமணங்கள்லாம் நம்ம வழிபாடு நம்ம செய்ய வேண்டும். இது இன்றைக்கு இந்த நாளெலாம் வழிபாடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த 10ஆம் திருநாளாக நம் சுவாமிகள் குருபூசை என்று மிக சிறப்பாக அந்த ஆதி குரு முதல் பிறகு கட்டாயமூர்த்திகளுக்கு குருபூசி
விழா சிறப்பாக நடைபெறுகிறது. எல்லோரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்தி அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி என்னாளுடைய சிவனையே போற்றி, போற்றி.